உலக மீட்பராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா. வேறு யாரிடத்தில் நாங்கள் போவோம் சுவாமி? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. எங்களை எங்களுக்காகவே நேசிக்கிற ஒருவர் உண்டு என்றால் அது நீர்தானே ஆண்டவரே. எங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர் அல்லவா. எங்கள் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பதாக தாமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே. எங்களுக்கு என்று நீர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர். எங்களுக்கு என்று நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். அதை முற்றிலுமாய் சுதந்திரித்து கொள்ள வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுக்கு உம்முடைய வழியை போதித்தருளும். நாங்கள் அதை சரியான முறையில் கேட்டு உணர்ந்து அனுபவமாக்கி அந்த ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் சுதந்திரித்து கொள்ள என் தேவன் கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய தயவு ஆண்டவரே, ஞானம் எங்களுக்குள் கடந்து வரட்டும். எங்கள் மனக்கண்களை திறந்திரளும், இதயத்தை திறந்திரளும். நீர் பேசுவதை நாங்கள் கேட்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரமுள்ளது, பொறாமையோவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? இன்றைக்கு ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். அந்த வலையிலே, அந்த சிக்கலிலே நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய உயர்வுக்காக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்பதை தேவன் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். ஆக இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? உக்கிரமும் கூடாது, கோபமும் கூடாது, ரெண்டுமே மோசமானது தான். அப்படின்றா இல்லை, நம்ம ஆங்க்ரி என்று சொல்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், நம்ம ஆங்கர், அப்போ அதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த கோபம், நிஷ்டூரம் இதெல்லாம் டெம்பரரி, அப்படியாவது மொமெண்டரி என்று சொல்வார்கள். அந்த நேரத்திற்கு வரும், அந்த நேரத்திற்கு எரிச்சல் படுவோம், அந்த நேரத்திற்கு ஏதாவது வார்த்தைகளை சொல்லிவிடுவோம். ஆனால் அதற்கு பிறகு அதை மறந்து விடுவோம். அதை கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதை அப்படியே நினைத்து கொண்டே போய், அதை கோபப்பட்டு கொண்டே போய், அதை நிமித்தமாக வேண்டாத வார்த்தைகளை பேசி, வேண்டாத வம்புக்கு போய், இப்படி அல்ல. பகலில் நீ சண்டை போட்டினா ராத்திரி சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாகத்தாமே சமாதானமாக போய்விடு என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அது நடக்கக்கூடிய ஒன்று, செய்ய வேண்டிய ஒன்று. ஆக இந்த கோபமும் நிஷ்டூரமும் இந்த டெம்பரரி என்று சொல்வார்கள், தற்காலிகமானது. ஆனால் இந்த பொறாமையோவென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? இந்த பொறாமை என்பது எல்லாவற்றிலும் மோசமான ஒன்று. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோபமும் நிஷ்டூரமும் வெளியில் தெரிஞ்சிடும். ஒருத்தவங்க கோபப்படுறாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சிலேருந்து தெரிஞ்சிடும், அவங்க நம்மக்கிட்ட நடக்கிற நடைமுறையிலேருந்து தெரிஞ்சிடும். வெளிப்படையானது அது, நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள. அப்போ ஒரு காரியம் செஞ்சால் அப்பாவுக்கு பிடிக்காது, கோவப்படுவாங்கன்னு சொன்னால் அவங்க கோவப்படுறது நமக்கு தெரியும். அதனால பிள்ளை என்ன செய்வான்? அந்த கோபம் வராதது மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்பாள். ஏன்னா கோபத்தை வெளிப்படுத்தி விடலாம். ஆனால் இந்த பொறாமை என்று இருக்கிறது பாருங்கள், அது உள்ளே இருந்து கொண்டிருக்கு, வெளியே யாருக்கும் தெரியாது. உள்ளே இருக்கும், வெளிப்படையாக தெரியவே செய்யாது. அது எப்படி என்றால், ஒரு தேவ மனிதர் சொல்கிறார், அது ஒரு கேன்சரை போன்றது என்று சொல்லி.
ஒரு புற்றுநோயை போன்றது. அது உள்ளே இருக்கும், ஆனால் அதோடைய இயல்பு வெளிப்படையாக ஆரம்பத்தில் தெரியாது, கொஞ்சம் போனாலும் தெரியாது. ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜை தாண்டின பிறகு தான் அதோடைய இயல்பு வெளிப்படும். அப்பொழுது போய் டாக்டர்களிடம் அந்த சிம்டம்ஸை சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், அது உங்களுக்கு அதிக நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தான் கவனிக்காமல் இருந்து விட்டீர்கள், இப்பொழுது 3rd ஸ்டேஜுக்கு வந்து விட்டது, 4th ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது, ஆபத்தான நிலைமைக்கு வந்து விட்டது. இப்படியாக அந்த புற்றுநோயை போன்றது தான் இந்த பொறாமை. இதை மறந்து விடாதீர்கள். அது உள்ளே இருப்பது ஆரம்ப நிலையில் யாருக்குமே தெரியாது. 100க்கு 5%, 10% பெயர் வேண்டுமென்றால் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கலாம். மற்றபடி 90% பேர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு தான் நமக்கு அந்த வியாதி இருக்கிறது என்பதையே கண்டுபிடிப்பார்கள். அந்த சிம்டம்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்குண்டான அடையாளம் அப்போ தான் வெளியவே தெரிய வரும். முற்றின பிறகு தான் அது கைமீறி போன ஒரு காரியமாக அநேகருக்கு அமைந்து விடுகிறது. இதே போல தான் பொறாமைக்கு முன்னால் சொல்கிறது, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? கோபமெல்லாம் கஷ்டந்தான். கோபப்படுற ஒருத்தவங்களோட குடியிருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் அதோட கூட நம்ம என்ன செஞ்சலாம், வாழ்க்கையை நடத்திடலாம். ஆனால் இந்த பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என வெளியவே தெரியாது. நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு கோவப்படுற, எரிச்சல் படுறதுனா என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். ஆனால் உங்கள் மேலே எனக்கு பொறாமை இருக்கிறது என்பதை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. மனசுக்குள்ளார இருக்கும், உங்களை எப்படிடா கவிழ்க்கலாம், உங்களை எப்பொழுதுடா கீழே தள்ளலாம், உங்களை பற்றி எப்படா அவதூறாக பேசலாம். இதே தான் என்னுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப நன்றாக பேசுவது போல, இனிமையான சொற்களால் பேசுவோம், உங்களுக்கு உதவி செய்வது போல செய்வோம். ஆனால் உள்ளே உங்களை குறித்த எண்ணம் அது ஊடுருவிக்கொண்டே போகும் பொழுது, சமயம் வைக்கும் பொழுது எப்படி உங்களை விழத்தட்டலாம் என்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். ஆகவே பொறாமைக்கு முன் எதிர்த்து நிற்பவன் யார்? பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பொறாமை என்ன செய்கிறது தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடாக இருக்கிறது. நம்ம உடல் நலத்தை பாதிப்பதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய நல்ல உறவை அது பாதிப்பதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய முன்னேற்றத்தை பாதிப்பதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதாக இருக்கிறது. கடைசியாக நம்மையே குழியில் போய் தள்ளுவதாக இருக்கிறது. இதை மறந்து போய்விடாதீர்கள். படிப்படியாக அது அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே காயின் ஆபேலை குறித்து பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், காயின் ஆபேல் 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த செல்லுகின்றார்கள். அப்போது காயின் தன்னுடைய விளைச்சல்ல, நிலத்தின் விளைச்சல்ல நல்ல பயிர்களை தான், காய்கறிகளை தான் எடுத்து கொண்டு போய் கர்த்தருக்கு பலி செலுத்துகின்றான். ஆபேல் என்ன செய்கிறான்? தன்னுடைய மந்தையில் நல்ல தலையீற்ற ஆடுகளை கொண்டு போய் பலி செலுத்துகிறான். 2 பேரும் பலி செலுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தர் ஆபேலின் பலியை அங்கீகரிக்கிறார், காயின் பலியை அங்கீகரிக்கவில்லை. இதை பார்த்த பொழுது அவனுக்கு என்ன வந்தது? வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்கிறது, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆபேல் மீது பொறாமை வந்தது. அது என்ன? அவனுடைய காணிக்கையை மட்டும் கர்த்தர் அங்கீகரிக்கின்றார், என்னுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. உடனடியாக கேட்டு தெரிஞ்சிருந்தால் கர்த்தர் சொல்லி இருந்திருப்பார், ஏன் உன் இதை அங்கீகரிக்கலை, ஏன் அவனது அங்கீகரித்தே. ஏனென்று சொன்னால் இவன் நினச்சிட்டான், நம்ம பெஸ்ட்டாக உள்ளதை, நம்முடைய உழைப்பிலிருந்து வந்ததை, நம்ம பெஸ்ட்டாக உள்ளதை கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோம். தன்னை நம்பினான், தன்னுடைய திறமையை நம்பினான், தனக்கு எது பெஸ்ட்டுன்னு தெரியுதோ அதை கொடுக்க நினச்சான்.
ஆனால் ஆபேல் அப்படி அல்ல. அவனுக்கு தெரியும் தன்னுடைய தாயும் தந்தையும் பாவம் செய்த பொழுது இப்படி தான் மர இலைகளினால் உடைகளை செஞ்சு தங்களுடைய நிர்வாணத்தை மறைத்தார்கள். அது உதவாது என்று சொல்லி ஒரு மிருகத்தை அடித்து அதன் தோலை கொடுத்து நிர்வாணத்தை மூடும்படி தோல் உடையை கொடுத்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரத்தம் சிந்தி பலி செலுத்துவது தான் பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது. எனவே கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டுமென்றால் ஒரு ஆட்டோ, அது ஒரு மிருகத்தினுடைய இரத்தமானது சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆடை அவன் பலியாக கொடுத்தான். கர்த்தருக்கு எது பிரியம்? கர்த்தர் எதை எதிர்பார்க்கின்றார்? ஆக அவருக்கு உகந்ததை காணிக்கையாக கொடுத்தான். அது அப்பமே கேட்டிருந்தா காயனுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பா, எப்பா இதுதான் ரீசன். ஆனால் அவன் சொல்லலை. எப்படி அவனதை மட்டும் அங்கீகரிக்கலாம், என்னதையே அங்கீகரிக்கலாம், அவனா அவ்வளோ பெரியவனா என்று சொல்லி அவன் மீது பொறாமை கொண்டான். ஆக அந்த பொறாமை எதில் போய் முடிந்தது என்று சொல்லி பாருங்கள். 8வது வசனம் சொல்கிறது, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் கோபப்பட்டோம்னா தெரிஞ்சிடும், ஐயோ அவங்க கோபப்படுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். எரிச்சல் அடைஞ்சுக்கிறாங்க. ஆனால் பொறாமை உள்ளுக்குள்ளார இருக்கும். ஆனால் நயமாக பேசுவாங்க, நல்லவங்கள போல் பேசுவாங்க, வஞ்சகமாக பேசுவாங்க. அப்படி தான் பேசியிருக்கான். வயல்வெளியில் சாதாரணமாக ரொம்ப நல்லவன் மாதிரி காயின் ஆபேலோடு அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவனை கொலை செய்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதான் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த எண்ணம் நமக்குள் வந்து விட்டது என்று சொன்னால் அது என்ன செய்யாது? நம்மை நிம்மதியாக இருக்க விடாது. யார் மீது நமக்கு பொறாமை இருக்கின்றதோ அவர்களை பழி வாங்கும் எண்ணம் நமக்குள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுத்து விடவே கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும், படிக்கின்ற இடத்திலோ இல்லை வேலை செய்கின்ற இடத்திலோ குடும்பத்திலோ யார் மீதாவது உங்களுக்கு பொறாமை இருக்கின்றதா? மற்றவர்களுடைய உயர்வை கண்டு நீங்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களா? மற்றவர்கள் நன்றாக வளர்ந்து வருகின்றார்களே, அதை குறித்து உங்களுக்கு பொறாமை இருக்கின்றதா? 2 பேரும் ஒன்றாகத்தான் படித்தோம், 2 பேரும் ஒரே மார்க்குகள் தான் வாங்கினோம், ஆனால் அவன் நன்றாக சம்பாதித்து கொண்டிருக்கின்றான், எனக்கு வருமானம் குறைவாக இருக்கின்றதே. இப்படி யார் மீதாவது உங்களுக்கு பொறாமை இருக்கின்றதா? ஏன் ஊழியம் செய்கிறவர்களுக்கு மத்தியிலும் கூட இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றதே. நான் ஊழியம் ஆரம்பித்து நான் அதை செய்து இதை செய்து இத்தனை ஆண்டுகளாகிறது, நேற்று வந்தவர்கள் இவ்வளவு அழகாக இத்தனை பெருகி கொண்டிருக்கின்றதே. அதற்கு காரணம் என்ன? போட்டி, பொறாமை, கசப்பு, இவைகளெல்லாம் எதுலேருந்து வருதுன்னா அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருது. அதற்கு அடிப்படை காரணம் பொறாமை. மற்றவருடைய வளர்ச்சியை நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. மற்றவர்கள் மேலே போவதை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் நாம் பொறாமை என்று சொல்லி அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த எண்ணம் உள்ளவர்கள், இந்த குணம் உள்ளவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் உயர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இப்போ அந்த காயின் ஆபேலை குறித்து பார்த்தோம். அதே தான் சவுலுக்கும் தாவீதுக்கும். 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் அதானே பார்க்கின்றோம். அவ்வளோ பெரிய கோலியாத்து 40 நாளாக வந்து சவால் விட்டுட்டு இருந்தான். அவனை எதிர்த்து போராட இந்த இஸ்ரவேல் மக்களில் ஒருத்தரும் இல்லை. ஏன்னா அந்த சவுலுமே அந்த இஸ்ரவேல் மக்களிலேயே மிகவும் சௌந்தரியவான், மிகவும் பலசாலி, உயரமானவன் என்றெல்லாம் அவனை குறித்தும் சொல்லப்பட்டிரு. ஆனால் அப்படிப்பட்டவன் இந்த கோலியாத்துக்கு முன்னாடி மிக சிறியவனாக காணப்பட்டான். அவனாலேயும் போய் என்ன செய்ய முடியவில்லை, எதிர்த்து போரிட முடியவில்லை. இந்த சமயத்தில்தான் தாவீது கோலியாத்தை எதிர்த்து போராடி அவனை கொன்றுவிட்டு இஸ்ரவேலை காப்பாற்றினான். இஸ்ரவேல் தேசத்தை காப்பாற்றினான். சவுல் தொடர்ந்து அரசனாக இருக்கும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தான். அவர்கள் பெலிஸ்தியர்களை இவர்களுக்கு அடிமையாக்க தாவீது உதவினான்.
ஆக அவ்வளோ பெரிய நன்மையான காரியத்தை செய்து ஒரு தேசத்தையே காப்பாற்றினான். ஆகவே அந்த ஜனங்கள் எல்லோரும் பாடிக்கொண்டு சந்தோஷமாய் பாடிக்கொண்டு வந்தார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி. அதை கேட்டான் சவுல். அவனுக்குள் ஒரு பொறாமை வந்தது. பாருங்கள், 1 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். ஒரு தடவை பாடிட்டு விட்டுருந்தா கூட அவனுக்கு அவள் வந்திருக்காது. திரும்ப 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 திரும்ப. சில சமயத்தில் குடும்பங்கள்லேயும் அதுதான். யாரை பற்றியாவது கொஞ்சம் நல்லதாக சொல்லுனீங்கன்னா ஒரு தடவை சொல்கிறத 2 தடவை சொல்கிறதோட விட்டுடுங்க. திரும்ப திரும்ப அந்த காரியத்தை மற்றவர்களுக்கு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தேவையில்லாமல் அவர்கள் மீது எரிச்சல் படும்படியாய், பொறாமைப்படும்படியாய் மற்றவர்கள் உள்ளத்தில் அந்த எண்ணம் எழுவது இயல்பாக போய்விடுகிறது. குறிப்பாக இப்போ கணவன் மனைவி இருக்கின்றார்கள். கணவன் மனைவி இருக்கின்றார்கள். கணவனோ மனைவியோ தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரனை பற்றியோ சகோதரியை பற்றியோ பெற்றோரை பற்றியோ ஒரு தடவை 2 தடவை கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அதையே மறுபடியுமாக திரும்ப திரும்ப எல்லாருக்கும் மத்தியிலும் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் தெரியுமா? அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த வீட்டு ஆட்கள் மீது ஒரு எரிச்சல் வரும். அதுதான் பொறாமை. தேவையில்லாமல் மற்றவர்கள் மீது எரிச்சல் படுவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அதான் நடக்குது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்கள். அது சவுலுக்கு எரிச்சலை மூட்டியது. எனவே 8வது வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரகாரமாக பார்த்தான். என்ன? அந்த பொறாமையினுடைய அடுத்த இதுதான் எது? இந்த காய்மகாரம். ஆக இந்த பொறாமை வந்ததுனால, இந்த காய்மகாரம் வந்ததுனால என்ன ஆனது? 10வது வசனம் சொல்லுகின்றது, ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அதிலிருந்து சவுல் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டான் தெரியுமா? இந்த தாவீதை கொல்வதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். தாவீது நல்லது தான் செய்தான். ஆனால் அந்த பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? அந்த பொறாமை காயின் உள்ளத்தில் வந்ததினால அதற்கு முன்பு நிற்கத்தக்கவன் ஆபேல். அவனால் நிற்க முடியவில்லை. அவனை கொன்று போட்டான். அந்த பொறாமை எங்கே கொண்டு போய் விடுகிறது பாருங்கள். யாரை? அந்த பொறாமை கொண்டவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது? கொலை செய்கின்ற அளவிற்கு அவர்களை இழுத்து கொண்டு போகிறது. இங்கே அப்படித்தான் தாவீதை கொலை செய்கின்ற அளவிற்கு சவுல் சென்று விட்டான். அதற்கு காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த பொறாமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரி, உங்களோடு கூட வேலை செய்பவர்களில் ஒரு சிலருக்கு சில சலுகைகளை காட்டலாம், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம், அல்லது சம்பள உயர்வை கொடுக்கலாம். உங்களுக்கு அது கிடைக்காமல் போகலாம். அப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2 பேரும் ஒன்றா வேலைக்கு சேர்ந்தோம், ஒன்றா தான் வேலை செஞ்சோம். ஆனால் அவனுக்கு மட்டும் இது எப்படி? அவன் மீது பொறாமை. அப்படியாக உயர்ந்து சென்று கொண்டிருக்கின்றவர்கள் மீது பொறாமை. இது எங்கே போய் முடியும்? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் படுத்திருந்தாலும் நினைத்திருந்தாலும் அதே சுற்றி வரும்பொழுது அவனுக்கும் கேடு, இவர்களுக்கும் கேடு. என்ன கேடு? அவனை எப்படி விழத்தட்டலாம், எப்படி செய்யலாம், எப்படி அவமானப்படுத்தலாம், எப்படி அவனை அசட்டை பண்ணலாம், இப்படிப்பட்டதான எண்ணங்கள் இதே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை மேன்மைப்படுத்தி கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நன்மையான காரியம் என்ன? இப்படி இந்த கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிக்க வேண்டிய அந்த யோசனைகள் நமக்கு தடைப்பட்டு போய்விடுகிறது. இங்கே சவுல் தாவீதை குறிச்சே நினச்சிட்டு இருந்த காரணத்தினால எப்போ பார்த்தாலும் தாவீதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். அவன் மலைகளில் இருக்கானா, சேனைகளை கூட்டிகிட்டு அங்கே போவான் தாவீதை கொள்வதற்கு.
அவன் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறானா உடனே அங்கே போவான், ஒரு குகையில் இருக்கிறானா உடனே அதுக்காகவா கர்த்தர் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார்? நியாயம் விசாரிக்கவும், எதிரிகளிடமிருந்து இஸ்ரவேலை பாதுகாக்கவும், யாரெல்லாம் இஸ்ரவேலை எதிர்த்து வந்தார்களோ அவர்களை நிஷ்டூரமாக்கவும் அதற்காகத்தானே சவுலை ஏற்படுத்தினார். அந்த அழைப்பை அவன் மறந்து போய்விட்டான், அதிலிருந்து வழி விலகி விட்டான். அதற்கு காரணம் என்ன? அந்த பொறாமை. அப்போ அவனுடைய எண்ணமெல்லாம் அழைப்பை மறந்து மேன்மையான காரியம் என்ன என்பதை உணராத அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்து திசை திருப்பிவிட்டு கடைசியில் சவுல் எப்படியாக மாண்டு போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். அது அவனுக்கே கேடாக வந்து விளைந்தது. எப்படி காயினுக்கு கேடாக அந்த சந்ததியே சபிக்கப்பட்டதாக மாறியதோ அதே போல் இங்கே சவுல் எதற்குமே அழைத்த அழைப்பிலே அவனால் நிலைத்து நிற்க முடியாமல் உன்னதத்தின் அழைப்பை இழந்தவனாய், ஒன்றுக்கும் உதவாதவனாய், ஒரு சாதாரண மனிதனைப் போல அவன் மாண்டு போனான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதை நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய நினைவுகள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை குறித்து கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கின்றார், எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நான் இயேசுவையே இலக்காக வைத்து நான் முன்னேற வேண்டும். ஒருவேளை மற்ற வேகமாக 10 செகண்டில் கடக்கலாம், அது அவருடைய அழைப்பாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் எனக்கு 1/2 மணி நேரமாக ஓடுறதுக்கு தான் டைம் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே அப்படி ஓடினால்தான் நான் ஓடி என்னுடைய இலக்கை அடைய முடியும். அவர்கள் 10 நிமிடத்தில் ஓடினார்கள் என்று நானும் வேகமாக ஓடினால் பாதி வழியிலே துவண்டு போய்விடுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எதை மற்றவர்கள் மீது நமக்கு கொஞ்சம் பொறாமை வருகிறது என்று சொன்னால் உடனே ஆண்டவரே இந்த உணர்வினை வேரோடு எடுத்து போட்டுவிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பொறாமை என்று நமக்குள் வந்தது என்று சொன்னால் என்ன காரியங்கள்லாம் நடக்கிறது என்றால், நம்முடைய மேன்மையை நாம் இழந்து போய்விடுகின்றோம், நம்முடைய அழைப்பை நாம் இழந்து போய்விடுகின்றோம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அது கேடாக இருக்கின்றது, ஒழுக்கத்திற்கும் கேடாக இருக்கின்றது. ஒழுக்கக்கேடான காரியங்களை துணிகரமாக செய்ய ஆரம்பித்து விடுவோம். உன்னதமான அரசு வேலையை விட்டுட்டு சின்ன பையன் தாவீதை கொல்வதற்கு என்று போனானே, இது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். கீழ்த்தரமான காரியங்களில் ஈடுபட நாம் தொடங்கி விடுவோம். உன்னதத்தின் அழைப்பை நாம் மறந்து போய்விடுகின்றோம். நம்முடைய முன்னேற்றத்திற்கும் இது ஒரு தடைக்கல்லாக இருக்கின்றது. எனவே இந்த வேளையில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. யாராவது நல்லா உயர்ந்து வர்றாங்களா, அவங்கள புகழுங்கள். ஒரு திறமையை வெளிப்படுத்துகிறாங்களா, அவர்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவர்களை ஊக்குவியுங்கள், அவர்களை பாராட்டுங்கள். இன்னும் கொஞ்சம் அவர்கள் முன்னேறுவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள். இப்படியாக செய்வதை தேவன் பார்ப்பார். உங்களுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை அவர் பார்க்கின்றார். உங்களால் என்ன முடியும்? பண உதவி செய்ய முடியுமா? செய்யுங்கள். அல்லது நல்ல ஆலோசனைகள் கொடுக்க முடியுமா? கொடுங்கள். உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதாக இருக்கின்றதா? ஆறுதல் படுத்துங்கள். இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்யும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்து ஏற்ற வேளையிலே அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி இருந்தார்? எல்லோரையும் தங்களை விட மேன்மையாக யார் கருதுகின்றார்களோ அவர்களைத்தான் தேவன் உயர்த்த விரும்புகின்றார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரனாக இருந்தும் சர்வ வல்லமை உடையவனாக இருந்தும் அவற்றையெல்லாம் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி மனித ரூபம் எடுத்து கீழ்ப்படிதல் உள்ளவரானார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, எனவே கர்த்தர் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல்தான் மற்றவர்கள் உயர்ந்து வருவதை கண்டு நாம் எரிச்சல் அடைய வேண்டாம்.
பொறாமைப்பட வேண்டாம், காய்மகாரப்பட வேண்டாம். ஆண்டவரே, அவர்களை உயர்த்தியது போல எங்களையும் உயர்த்தும் என்று கேட்பதில் தவறில்லை. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை இன்னும் உயர்த்தும், இன்னும் பலப்படுத்தும். என்னால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் என்னையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தும். மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இப்படியாக நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் சொல்கிறது தெரியுமா? பொறாமையை வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று ஏற்கனவே நாம் பார்த்தது போல மற்றவைகள் எல்லாம் வெளிப்படையாக தெரிந்துவிடும். ஆனால் இந்த பொறாமையினுடைய உணர்வு இருக்கின்றதே, அது உள்ளத்திலே ஆழத்திலே டீப் ரூட்டட் என்று சொல்லுவார்கள். ஆழமாய் அது வேரூன்றி போய்விடும். அதை பிடுங்கி எறிவது என்பது மிக மிக கடினமான காரியம். அது மட்டும் டீப் ரூட்டட் ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய சொற்களிலிருந்து, செயல்களிலிருந்து, நம்முடைய வழிமுறைகளிலிருந்து எல்லாமே தாறுமாறாய் போய்விடும். நம்மையும் அறியாமல் நாம் அதற்கு அடிமையாகி போய்விடுவோம். நம்முடைய எதிர்காலமே சூன்யமாகி போய்விடும். நம் மூலமாய் நம்முடைய தலைமுறையினரும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், சவுலினுடைய வாழ்க்கையை பாருங்கள். இப்படி இருந்த காரணத்தினால் கடைசியில் அவனுடைய சந்ததியே அழிக்கப்பட்டு விட்டதே. சந்ததியிலிருந்து யாரும் எழும்ப முடியவில்லையே. தாவீதின் சந்ததி தானே பிறகு வந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அங்கே காயினுடைய சந்ததி சபிக்கப்பட்டதாக போய்விட்டது அல்லவா? ஒருத்தனுடைய பொறாமை, அந்த பொறாமையினால் ஏற்பட்ட விளைவு என்ன ஆனது? சந்ததிக்கே சாபமாக மாறிவிட்டது. ஆக நாம் நம்முடைய சந்ததிக்கு சாபமாய் மாறிவிடாதபடிக்கு எல்லாருடைய முன்னேற்றத்திலும் நாம் சந்தோஷப்படுகிறவர்களாய், அவர்களை பாராட்டுகிறவர்களாய், அவர்களை ஊக்குவிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்படி அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் நமக்கு தர அவரை நோக்கி நாம் செபிக்க வேண்டும். சீக்கிரத்தில் இந்த மனப்பக்குவம் நமக்கு வராது, மனிதனுக்கு வரவே வராது. நம்முடைய இயல்பு மாமிச காரியம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் நேசிக்கிறவர்கள் நல்லா இருக்கணும். அதுதான், மற்றவர்களை குறித்து அல்ல. மற்றவர்களை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. அக்கறை இல்லாமல் இருப்பது கூட பரவாயில்லை. ஆனால் அவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவது, அவர்களை பற்றி இல்லாததை பிள்ளைகளுக்கும் சொல்லி அவர்கள் மீது ஒரு அந்த எனிமிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு பகை உணர்வை உண்டாக்குவது, இதெல்லாம் அந்த பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனை சகோதரி, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம உள்ளத்தில் யார் மீதாவது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறாமை உணர்வு இருக்கிறதா? சொந்த குடும்பத்தில் இருக்கலாம், தொழில் இடங்களில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், அல்லது ஊழியங்களில் கூட இருக்கலாம். கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இப்படியாக இருக்கின்ற இந்த உணர்வினை என்னுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சிந்தித்து பார்க்காத, நினைத்து கூட பார்க்காத இப்படிப்பட்டதான ஒரு துர்குணத்தை கர்த்தாவே நீர் இந்த நாளிலே எங்களுக்கு தெளிவுபட விளக்கினீர் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நாங்களே அழிவை தேடிக்கொள்வதற்கு கர்த்தாவே இது ஒரு கருவியாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணராதவர்களாக இருந்தோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீர் சுவாமி. எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உணர்வு ஆண்டவரே, அந்த பொறாமை உணர்வை எங்களை விட்டு எடுத்து போட்டுவிடும். இந்த கசப்புணர்வு, இந்த வைராக்கியம், இந்த கோபம், இந்த எரிச்சல் எல்லாமே எதனால் வருகிறது என்று சொன்னால் இந்த பொறாமை என்ற ஆணி வேரிலிருந்து தான் வருகிறது என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தினீர் கர்த்தாவே. அந்த ஆணி வேரை நீர் பிடுங்கி போடும் சுவாமி. தேவ வசனத்தினால் அதை சுட்டெரித்து போடும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இறங்கி அந்த பாவ வேரை சுட்டெரித்து போடுவாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரியுடைய உள்ளத்தையும் நீர் சுத்திகரியும் ஆண்டவரே, நீர் சுத்திகரியும். தங்கள் பிழையை அவர்கள் உணரட்டும் சுவாமி. இந்த பலவீனத்தை உணரட்டும் ஆண்டவரே. யார் மீது பொறாமை கொண்டு இருக்கின்றார்களோ கர்த்தாவே, அவர்கள் மீது அன்பு செலுத்தும்படியாய் கர்த்தாவே நீர் உம்முடைய அன்பை அந்த பிள்ளைகள் உள்ளத்திலே நீர் ஊற்றுவீராக.
நீர் ஊற்றும் சுவாமி. அதை முற்றிலுமாக சுட்டெரித்து போடும் ஆண்டவரே. தாவீது சவுல் எவ்வளவு தான் அவனுக்கு தீமை செய்தாலும் அவன் மன்னித்து ஏற்கின்ற மனமுடையவனாய் இருந்தபடியால் கர்த்தருக்கு பிரியமானவன், மனதுக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றானே. அதே போல எங்களுக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் தேவையில்லாமல் மற்றவர்களை குறித்து நாங்கள் பொறாமைப்படாதபடிக்கு, காய்மகாரப்படாதபடிக்கு, எரிச்சல் படாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் உள்ளத்தை உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரியுடைய உள்ளத்திலும் அந்த அன்பு, தெய்வீக அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. அதன் மூலமாக எப்படி தாவீதினுடைய கோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டதோ அதே போல் எங்கள் குடும்பமும் தழைத்தோங்கும்படியாய், எங்கள் குடும்பமும் தலைமுறையாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தாவே நீர் இந்த கிருபையை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்தையும் நீர் சுத்திகரியும், உம்முடைய அன்பினால் நிரப்பும். அதன் மூலமாய் அவர்கள் மாத்திரமல்ல, ஒரு யாக்கோபின் நிமித்தம் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது போல இந்த மனம் திரும்பி வருகின்ற ஒவ்வொருவர் நிமித்தமும் அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலப்பட, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைய உம்முடைய திவ்ய வசனத்தினால், உம்முடைய வார்த்தையினால் எங்களை சுத்திகரிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் அதற்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த கேட்ட வசனத்தின்படி நாங்கள் வாழ என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். God bless you.